ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கத்திரிக்காய் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு தனியா, கடலப்பருப்பு, காஞ்ச மிளகாய், கலக்காய் இதெல்லாம் போட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி காஞ்ச மிளகாய், கடலப்பருப்பு, தனியாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். இது நல்லா ப்ரௌன் கலர் வந்தோடனே நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, என்னடா கலக்காய் வச்சாங்க அது போடலன்னு பார்க்குறீங்களா? அது எண்ணெயில் போட்ட கலக்காய் நல்லா இருக்காது. அதனால் அது வேறு பாத்திரத்தில், வேறு கடாயில் போட்டு நம்ம லைட்டாக அதுவும் ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா அது கொஞ்சம் கலர் வந்தோடனே, இப்போ நான் ஒரு 1/4 கிலோவுக்கு 200 கிராம் கத்திரிக்காய் தான். அதுக்கு இது ஓகே, ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது நல்லா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறோம். இது தனியாக வச்சுட்டு, இப்போ நீல வாக்கில் கத்திரிக்காய் எடுக்கிறோம். எடுத்து அது எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு எண்ணெய் தாளிக்கிற மாதிரி தாளிச்சிட்டு கத்திரிக்காயையும் போட போகிறோம். நம்ம இது தயிர் சாதம், புளி சாதம் எல்லா சைடிஷ்க்கும் இது நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இது பார்த்திங்க, கத்திரிக்காய் போட்டு அது வெள்ளையாக இருக்க பாருங்கள். இது இன்னும் நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்க போகிறோம். நல்லா ஃப்ரை ஆனோடனே தெரியுதுங்களா, கூட இப்போ நம்ம உப்பும் மஞ்சளும் போடணும். நம்ம எவ்வளோனா அந்த கத்திரிக்காய் அளவுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நல்லா ஃப்ரை ஆனாலே இந்த டிஷ் இந்த சன் டிவி வெங்கட் சார் இருக்காங்க, குக்கு வித் கோமாளி, அவரோட டிஷ் தான் இது. ட்ரை பண்ணோம். செம்ம டேஸ்டியாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிள் தான், ஈஸி சைடிஷ், சமையல் சைடிஷ். நான்வெஜ் சாப்பாடுங்கன்னா இதெல்லாம் போட்டு சாப்பிடலாம். இது பாருங்கள், கலர் முக்கால் பதத்தில் நல்லா கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சு பாருங்கள் பொடி, அது சேர்த்துக்கிறோம். அது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அதில் தனியாலாம் போட்டுக்கனால கொஞ்சம் ஒரு முக்கால் பதம் கத்திரிக்காய் வரும்போது நம்ம போட்டு நல்லா இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். நல்லா ஃப்ரை ஆனோடனே அது பாருங்க இருக்கிறது மிச்சத்தையும் போட்டு நல்லா இப்போ வதக்கிட்டு, இப்போ நம்ம கொத்தமல்லி போட போகிறோம். கொத்தமல்லி போட்டுட்டு இறக்கப்படுவோம். அவ்வளோதான், டேஸ்டியான கத்திரிக்காய் ஃப்ரை ரெடி. இது ரொட்டிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்கும் சைடிஷ், சம்மர் சைடிஷ். ட்ரை பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.